அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நாம் இதுவரை எப்படி நாம் பழைய பழங்குடி மக்களிலிருந்து தமிழ் நாகரிகம் 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இந்த திணைகள் மூலம் நாகரிகம் மலர்ந்து தற்போதைய நிலையில் உள்ள பல கம்யூனிட்டிகளாக உருவாகியிருக்கு என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இதனுடைய ஏஐ அனாலிசிஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆர்டிஃபிஷியல் அனாலிசிஸ் தான் பார்க்குறீங்க. இதில் ஒவ்வொரு நிலத்தில் இருந்த மக்கள் யார் யார் வணங்கினார்கள். குறுநிலத்தில் முருகனை வணங்குகிறார்கள், முல்லை நிலத்தில் மாயன் கிருஷ்ணனை வணங்குகிறார்கள், நெய்தல் நிலத்தில் இருப்பவர்கள் வருணனையும், மருத நிலத்தில் இருப்பவர்கள் இந்திரனையும் வணங்கினார்கள். ஸோ இவர்களுடைய இப்படி வணங்கி வரும்பொழுது இவருடைய நாகரிகம் மலர மலர முதலில் திணை பயிரை பயிரிட்டும், அதற்கப்புறம் ஆட்டு நாகரிகம் வளர நெல்லை பயிரிட்டும், இதெல்லாம் வளர்ந்த பிறகு வீட்டு விலங்குகளை வைத்தும் ஒரு நாகரிகத்தின் மலர்ச்சி அடைந்தனர். இவ்வாறு மலர்ச்சி அடைந்த மக்கள் அக்ரிகல்ச்சர் நல்லா விவசாயம் விரிவடைய அதிலிருந்து பல உலகத்தின் நாகரிகங்கள் இங்கிருந்து தோன்றின. இங்கிருந்து சென்று பல இடங்களில் 10 நாகரிகங்களாக பெரிய நாகரிகங்கள் வளர்ந்தன என்பதை இந்த ஏஐ அனாலிசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வாறு உலகத்தின் ஆதி நாகரிகம் நமது குமரிக்கணத்தில் தொடங்கி அது சங்ககால இலக்கியங்களும் 5 திணைகளில் குறிப்பிட்டு அதில் உள்ள பழங்குடி மக்கள் எப்படி பல காலகட்டங்களில் ஒருவரோடு இணைந்து குறிஞ்சி நெய்தல் மக்கள் இணைந்து பல்வேறு சமூகம் உருவாயிற்று. இந்த பல்வேறு சமூகத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த குறுநிலத்தில் வாழ்ந்த மக்கள், முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள், மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள், நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த பல பழங்குடிகளை இங்கே பார்க்கிறீர்கள். இவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அதிலிருந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருக்கிறவங்க நிறைய மிக்ஸ் ஆகுது. அப்படி ஒன்று ட்ரைப்ஸ் குரூப்பாக இன்றைக்கி மலையில் இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்டு, பேக்வர்ட் கேஸ்ட்டு இன்னும் இருக்கிறது நீங்கள் டீட்டெயில் பார்க்குறீங்க. இவ்வாறு தான் நம்முடைய தமிழர் நாகரிகம் வளர்ந்து உலகம் முழுவதும் சென்று ஒரு நாகரிகத்தை குமரிக்கணத்திலிருந்து உலகத்திற்கு பறைசாற்றுகிறது என்பதை நாம் காண்கிறோம். இதனுடைய காலங்களெல்லாம் நமக்கு விவசாயங்கள் 30,000 BC ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பொன்காலம் போகர் காலத்தில் இங்கே ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு சிறந்த இந்த தமிழ்நாட்டை காண்போம். தேங்க்யூ.